ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ இஸ் ஃபைன். இந்த ஒரு விஷயம் வந்து ரீசெண்டா வந்து ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்து நடந்த ஒரு விஷயங்க. அத பத்தி நெறைய பேர் வந்து என்ட்ட கேட்டாங்க. நீங்க வந்து சேனல்லாம் வச்சிருக்கீங்களே, யூடியூப் சேனல்லாம். இவ்ளோ விஷயம் வந்து பேசுறீங்களேப்பா, இந்த மாரி ஏம்மா இதெல்லாம் வந்து பேசக்கூடாதான்னு சொல்லிட்டு என்னுடைய என்ன சொல்றது, நெய்பர்ஹுட் அங்க அவங்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனைய பத்தி சொல்லி நாங்க பாதிச்ச அளவுக்கு மத்தவங்களுக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனாலதான் இந்த வீடியோ வந்து போடலான்ட்டு பேச போறேன். சரிங்களா? இதுல எப்படின்னா ஆஹ் அந்த எங்க நெய்பர்ஹுட்டோடைய பையன் வந்துட்டு ஒரு பையன், அந்த பையனுக்கு வந்து ஒரு 24 25 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்றாங்க. கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துருச்சு. நிச்சயம் எல்லாம் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்ப வந்து கல்யாணத்துக்கு 6 மாசம் கேப் இருக்கு. அப்ப வந்து அந்த பையன் வந்து போன்ல யூஸ்வலா என்கேஜ்மெண்ட் ஆனாவே வந்து போன்ல இப்பெல்லாம் எல்லாருமே பேசுறாங்க இல்லையா? அப்ப வந்து பேசிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா 4 மந்த்ஸா அந்த பொண்ணு அந்த பையனோட நல்லாவே வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? ஆமா, கல்யாணம் ஆக போகுது, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு பேசலாம்னு பேசியிருக்காங்க. அப்ப வந்து அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா? அந்த பொண்ணோடைய அம்மா என்ன சொல்லிருந்தாங்க, தம்பி இங்க வாங்க, எங்க இதுல வந்து எங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி நீங்க போன்ல எல்லாம் பேசுனீங்கன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏதாச்சும் தப்பு தப்பா சொல்லுவாங்க. அதனால நீங்க போன் பேசுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த பையனும் அவங்க வருங்கால மாமியார் இல்லையா, அவங்க சொல்றதை கேட்டுட்டு சரி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சு, சரின்னு சொல்லிட்டு போன் பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஆக்சுவலா திங்கக்கிழமை நாளைக்கு கல்யாணம் அந்த தம்பிக்கு. சரியா? ஆனா வந்து இதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு அந்த பொண்ணு வந்து காணாம போயிட்டாங்க. காணாம போயிட்டாங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்க. சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன். சோ அப்ப வந்து என்னன்னு போய் இது பண்றப்ப பார்த்தா, அந்த 4 மாசம் பேசாம இருந்தாங்க இல்லையா? அதுக்கு இடையில வந்து இந்த கல்யாணத்துக்கும் இதுக்கு இடையில வந்து ஏதோ ஒரு ராங் கால் மாதிரி வந்திருக்கு போல. அந்த ராங் கால்ல இன்னொரு பையனோட பேச ஆரம்பிச்சு, அது மூலமா வந்து இது பண்ணிட்டு, அது மூலமா வந்துட்டு அவங்க வந்து அந்த பையனோட வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. உடனே இந்த பையன் வந்து 1500 பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. நாளைக்கு திங்கட்கிழமை கல்யாணம். சரிங்களா? ஆனா வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ 1500 பத்திரிக்கை அடிச்சோன்னு அடிச்ச பத்திரிக்கைகள் யார் யார் கொடுத்தோன்னே பாதி பேருக்கு ஞாபகம் இருக்காது. இப்ப கல்யாண மண்டபத்துக்கு நாளைக்கு எல்லாருமே வந்துருவாங்க. அப்ப வந்துட்டு எனக்கு கல்யாணம் நின்று போச்சுன்னு யாரும் வந்து போய் சொல்ல முடியாது. அதனால அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு எலி மருந்து எடுத்து குடிச்சிட்டாங்க அந்த பையன். அப்புறம் எல்லாரும் போயிட்டு இந்த மாதிரி இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி குடிச்சதை வந்து இது பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அந்த பையனை காப்பாத்தியாச்சு. இப்போ உயிரோட இருக்கா. பட் வந்து இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு, அந்த பொண்ணு வீட்டுல போய் கேக்குறப்ப எங்களுக்கு எப்படிப்பா தெரியும், எங்க பொண்ணு செத்து போச்சுன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து யாருமே வந்து பையன் வீட்டு சைடு இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அம்மா அம்மா வந்து ஒரு நிச்சயம் ஆன பையனோட பேசுறப்ப மட்டும் பேசாதேன்னு சொன்ன அம்மாவுக்கு எப்படி இன்னொருத்தங்க யாரோ ஒரு பர்சனோட வந்து போன் பேசுறது ஒரு பொண்ணு அப்பா அவங்க கண்காணிக்கலையா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாங்க. எப்படி தெரியாம இருந்திருக்கும் பேரண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பெண்களை பத்தி வந்து சொல்ல போனா பெண்களை எல்லாரும் வந்துட்டு கொந்தளிச்சுடுவாங்க. ஏன்னா வந்து எப்படி நீங்க பெண்களை வந்து அவதூறா சொல்லலாம், நீங்களும் ஒரு பொண்ணா இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இங்க வந்து பாயிண்ட் என்னன்னா, இப்ப பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், யார் செஞ்சாலும் அது தப்புதான். சரியா? இப்போ இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஆண் செஞ்சிருந்தா இந்நேரம் நம்ம யாராச்சும் விட்டுருப்போமா? இப்படி எல்லாம் சண்டை போட்டுருப்போம், கேஸ போய் கூட அவன அப்படின்னு சொல்லி போயிருப்போமா இல்லையா? இதே ஒரு ஆண் செஞ்சிருந்தா நிச்சயமா யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப ஒரு பெண் பண்றது மட்டும் எப்படி வந்து நம்ம தப்புன்னு சொல்லுவோம்? உனக்கு வந்து ஒரு மேரேஜ்ல விருப்பம் இல்லையா, நீ வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம் அந்த கல்யாணம் இது. இப்போ எல்லாரையும் அது எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்கு வந்துட்டு அக்செப்ட் பண்றாங்கன்னு தெரியல. 4 மாசமா வந்து ஒரு பையனோட பேசிட்டு இருக்காங்க ஜாலியா. அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போகுங்கிற மைண்ட் செட் எல்லாம் வந்துருது. திடீர்னு அந்த 4 மாச கேப்ல பேசாம விட்டதுல நடுவுல எப்படி இன்னொரு பர்சனோட கனெக்ட் ஆக முடியுது? இதெல்லாம் எப்படி ஒரு விஷயம் பண்றப்ப அவங்களுக்கு ஒரு கில்ட்டியா ஃபீல் ஆகும் இல்லையா? 4 மாசம் அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போகும் தெரியுது, இவங்கதான் பிக்ஸ் பண்ணிருக்காங்க, விருப்பப்பட்டுதானே ஒருத்தவங்களோட நீ போன்ல பேசுறீங்க, விருப்பப்பட்டுதானே அவரோட கல்யாணம் பண்ணிக்க போறதுனால 4 மாசம் பேசி அப்புறம் எப்படி நடுவுல வந்து இது பண்ணுவாங்க? நீங்க ஒரு விஷயம் வந்து பெண்களே, நீங்க ஒரு விஷயம் பண்றப்ப அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு வந்து பார்த்துட்டு பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அதை ஈஸியா செஞ்சுட்டு லவ் நான் சொல்றேன், லவ் பண்றது என்னைக்குமே தப்பு கிடையாது. சரியா? லவ் பண்றதுங்கிறது வேற, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுங்கிறது வேற. லவ் லவ் இஸ் டிஃப்ரெண்ட்.
ஓகே, நீங்க பண்றதெல்லாம் லவ்வுன்னு எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ஏத்துக்க முடியும்? 4 மாசம் பழகுன ஒரு பையன் மேல காதல பிறந்தது. 5வது மாசம் அவனோட பேசாதனால இன்னொரு பையன் மேல காதல் வந்து எப்படி வந்து எஸ்கேப் ஆக முடியும்? இதெல்லாம் லவ்வா? லவ்வோட புனிதத்தையே தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் கெடுத்துறாரு. சரிங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கப்ப இன்னொரு ரிலேஷன்ஷிப்ப பிரேக்கப் பண்ணாம எதுவுமே செய்யாம இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல போறதே வந்துட்டு எப்படி அக்செப்டபிள்னு தெரியல. எல்லாம் இப்ப வந்து என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப அந்த பையனோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒரு சொசைட்டில வந்து யாரா இருந்தாலும் சரிங்க, பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் வந்து இப்படி நடந்துருச்சு எகென்ஸ்டானா பாதிப்புங்கிறது சேம் தான். சரியா? கொஞ்ச நாள் ஆகும் அதுல இருந்து வெளியில வர. ஈவன் வந்து பொண்ணுக்கு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா பொண்ணு தப்பா சொல்லுவாங்க. ஆணுக்கும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ் பேசதான் செய்வாங்க. தப்பா ஏதாச்சும் சொல்லுவாங்க. நம்ம சொசைட்டி வந்து அப்படிதான் நம்ம சொசைட்டியை நம்மளால மாத்த முடியும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அடுத்தவங்களை பாதிக்காம பண்ணணும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிடணும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இப்ப எல்லாம் அடுத்தவங்களை பாதிக்கிறது பண்ணிடாதீங்க. இன்னைக்கு அந்த பையன் உயிர் போயிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. திருப்பி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பையனை கொடுக்க முடியுமா? அதனால பெண்களே தயவு செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கங்க. இப்ப எல்லாரையும் வந்து டெய்லி 24 மணி நேரம் பாதுகாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை நோட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பேரண்ட்ஸோட வேலை கிடையாது, வீட்டுக்காரங்களுடைய வேலை கிடையாது. சரியா? நீங்க தான் வந்து கரெக்டா இருந்துக்கணும். நீங்க தான் வந்து இது பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு உங்க எல்லாரையும் கண்காணிச்சு நோட் பண்ணி இந்த டைமுக்கு வரீங்களா, இந்த டைமுக்கு போறீங்களா, இந்த டைமுக்கு ஸ்கூலுக்கு போறீங்களா, இந்த டைமுக்கு வந்து இது பண்றீங்களான்னு டெய்லி உங்களை பார்த்துட்டே இருக்க முடியுமா? அப்பா அம்மாவுக்கு வேற வேலை இல்லையா? அண்ணன் தம்பிங்களுக்கு வேற வேலை இல்லையா? வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா? கொஞ்சமாச்சும் நீங்க தான் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது, சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது நமக்குள்ள வரணும். அடுத்தவங்க கிட்ட இருந்து வரக்கூடாது. புரிஞ்சதா? பார்த்து நடக்கும் எங்களே. அப்புறம் எந்த விஷயத்தையும் வந்து யோசிச்சு எந்த பிரயோஜனமே கிடையாது. தேங்க்யூ. பாய்.